ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சம்மன் ட்ரையலை பற்றி பார்ப்போம். அது சொல்கிற சாப்டர் பார்த்திங்கன்னா சாப்டர் 20 அண்டு உட்பட்ட செக்ஷன் 251 to 259 சிஆர்பிசியில். அதே ரிலேட்டடாக பிஎன்எஸ்எஸில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 21 அதுக்கு உட்பட்ட செக்ஷன்ஸ் 274 to 282. ஓகேங்களா? இப்போ அந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா ட்ரையல் ஆஃப் சம்மன்ஸ் கேசஸ் பை மேஜிஸ்ட்ரேட்ஸ், அதாவது இது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டாக தான் நடக்கும். ஓகேங்களா? இப்போ வாட் இஸ் சம்மன்ஸ் கேஸ், வாட் இஸ் வாரண்ட் கேஸுங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இருந்தாலும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன். அந்த சம்மன்ஸ் கேஸ்னால் என்னென்னு சொல்கிற செக்ஷன் சிஆர்பிசியில் 2 சப்செக்ஷன், அதாவது செக்ஷன் 2 சப்செக்ஷன் W சம்மன்ஸ் கேஸை பற்றி சொல்லுது. அதே ரிலேட்டடாக பிஎன்எஸ்எஸில் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 கிளாஸ் எக்ஸு அதே சம்மன்ஸ் கேஸ் பற்றி சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, எதெல்லாம் வாரண்ட் கேஸ் இல்லையோ அதெல்லாம் சம்மன்ஸ் கேஸ் சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ நம்ம வாரண்ட் கேஸ் என்னென்னு தெரியணும் இல்லையா? அதை சொல்கிற செக்ஷன் பார்த்திங்கன்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் எக்ஸு. அதே ரிலேட்டடாக பிஎன்எஸ்எஸில் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 கிளாஸ் இசட். என்ன சொல்லுதுன்னா, 2 வருஷத்துக்கு மேலே ஆயுள் தண்டனை, மரண தண்டனை, இந்த மாதிரி வழக்குகள் எல்லாமே வாரண்ட்டு கேஸ்ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ சம்மன்ஸ் கேஸை இங்கே எப்படி நம்ம மீன் பண்ணுறதுனா, 2 வருஷத்துக்கு கீழே உள்ள அந்த தண்டனை தரக்கூடிய குற்றங்கள் எல்லாமே சம்மன்ஸ் கேஸ் தான். புரிஞ்சிச்சிங்களா? இப்போ செக்ஷனை பார்ப்போம். ஃபஸ்ட்டு செக்ஷன் சிஆர்பிசியை பொறுத்தவரையில் 251. அதில் சொல்லப்பட்ட தலைப்பை பார்த்துங்க, சப்ஸ்டன்ஸ் ஆஃப் அக்யூசேஷன், அதாவது அந்த குற்றச்சாட்டின் சுருக்கம், சாராம்சம், இது கேட்டாலே போதும், டு பி ஸ்டேட்டட், இது கேட்டாலே போதும்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த சொல்லப்பட்ட கண்டனை பார்த்திங்கன்னா, ஒரு அக்யூஸ்டு சம்மன்ஸாக வாங்கிட்டு சம்மன்ஸ் கேஸ் அடிப்படையில் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகும் போது அல்லது ப்ரொடியூஸ் பண்ணும்போது, போலீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த நீதித்துறை நடுவர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஷல் பி ஸ்டேட்டட், எடுத்து சொல்ல வேண்டும், ஷல் பி ஸ்டேட்டடு மற்றும் ஷல் பி ஆஸ்க்டு, அந்த கேள்வி கேட்க வேண்டும். என்ன கேள்வினா, நீங்கள் கேஸை ஒத்துக்கிறீங்களா, இல்லை உங்கள் பக்கம் தான் டிஃபென்ஸ் இருக்கா எடுத்து சொல்கிறதுன்னு கேட்பாங்க. இதுதான் முடிஞ்சிச்சு. அப்புறம் பக்கத்தில் கம்மா போட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இட் ஷல் நாட் பி நெசசரி டு ஃப்ரேம் ஏ ஃபார்மல் சார்ஜ், அதாவது ஒரு ஃபார்மல் சார்ஜை நீங்கள் வணைய வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ செஷன்ஸ் கோர்ட்லேயும் வாரண்ட் கேஸ்லேயும் நீங்கள் வந்து ஷல் பி இன் ரைட்டிங், இந்த சார்ஜ் ஷல் பி ஃப்ரேம்டு இன் ரைட்டிங் வரும் இல்லையா, அந்த வார்த்தை இல்லை. அது போல் நீங்கள் ஃபார்முலாக ரெடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, டைரெக்டாகவே கேட்கணும்னு சொல்கிறாங்க சட்டத்தில். ஆனால் சில கோர்ட்டில் இன்னமும் பார்த்தா சிலது டைப் பண்ணி தான் கேட்டு கையெழுத்தெல்லாம் வாங்கிப்பாங்க. அது ப்ராக்டிக்கலாக நடக்கிறது. சரிங்களா? அதே போல் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், செஷன் ஸ்டைல்லையும் வாரண்ட் ஸ்டைலையும் இல்லாத ஒரு விஷயம், அதாவது இங்கே இல்லை, அந்த உள்ள விஷயம் இங்கே இல்லை. அது என்னென்னா, ஷல் பி ரீடு அண்டு ஷல் பி எக்ஸ்பிளைன்டு, அந்த வேர்டு 2 வார்த்தையும் இங்கே குறிப்பிடப்படல, அதையும் மைண்டில் வச்சுங்க. சரிங்களா? இப்போ இதே சப்செக்ஷன் 1 ரிலேட்டடாக பிஎன்எஸ்எஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது சொல்கிற செக்ஷன் 274, அதில் ஒரே ஒரு ப்ரொவிசோ மட்டும் சேர்த்துருக்காங்கம்மா. அது சும்மா சிம்பிளாக பார்த்துடலாம். அதாவது அந்த மாதிரி கொஸ்டின் பண்ணும்போது அந்த நடுவர் நினைச்சா என்ன பண்ணுறாங்கன்னா, அக்யூசேஷன் ஆஸ் கிரவுண்ட்லெஸ்ஸாக இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீ ஷல் ரெக்கார்டு, அதை வந்து பதிவு செஞ்சுட்டு என்ன செய்வாங்கன்னா, அதாவது எழுத்து வடிவில் பதிவு செஞ்சுட்டு அந்த அக்யூஸ்டை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ரிலீஸ்ன்ற வார்த்தை நம்ம செஷன் ஸ்டைலில் வாரண்ட் ஸ்டைலில் பார்க்கவே இல்லை. சரிங்களா? அங்கே நம்ம டிஸ்சார்ஜ்ன்ற வார்த்தை தான் பார்த்தோம். இங்கே ரிலீஸ், சம்மன்ஸ் கேஸில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சரி மேடம், ரிலீஸ்னால் என்ன அர்த்தம், அது எதுவும் சட்டத்தில் சொல்லியிருக்காங்க பார்த்தாங்கன்னா, பக்கத்துலேயே சொல்லியிருக்காங்க, சச் ரிலீஸ், அத்தகைய ரிலீஸு ஷல் ஹேவ் தி எஃபெக்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ்க்கு உண்டான அந்த விளைவையே இங்கே கொடுக்கும், அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ரிலீஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்சார்ஜ். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் செக்ஷன்ஸ் போயிடலாம். நெக்ஸ்ட் செக்ஷன் என்னவாக இருக்கும், கன்விக்ஷன் தான். ஒத்துக்கிட்டால் கன்விக்ஷன் தானே பண்ணுவாங்க, அங்கே போவோம். அதை பார்க்கும்போது செக்ஷன் 252 ஆஃப் சிஆர்பிசி என்ன சொல்லுதுன்னா, இஃப் தி அக்யூஸ்ட் ப்ளீட்ஸ் கில்ட்டி, அவர் ஒத்துக்கொள்ளும் பட்சத்தில் அந்த சம்மன்ஸ் கேஸை பொறுத்த வரையில் அந்த அக்யூஸ்டு என்ன வார்த்தையை சொல்லி அந்த கேஸை ஒத்துக்கிறாரோ, முடிந்த வரையில் மேஜிஸ்ட்ரேட் அந்த வார்த்தையை பதிவு செய்ய வேண்டும். அதாவது முடிந்த வரையில் அவர் என்ன வார்த்தையை சொல்கிறாரோ அதை பதிவு செஞ்சுட்டு அப்புறமா அவரோட டிஸ்கஷன் அடிப்படையில் வேணால் கண்டக்ட் பண்ணலாம், இல்லைன்னா ட்ரையலுக்கு உத்தரவு போடலாம். அந்த வேர்டு படித்து காமிக்கிறேன். ஷல் ரெக்கார்ட் அந்த plea as nearly as possible in the words used by the accused. இந்த சென்டென்ஸ் வந்து செஷன் ஸ்டைல்லையோ வாரண்ட் ஸ்டைலோ இருக்காதுமா. இது இங்கே மட்டும் புதுசாக இந்த சம்மன்ஸ் ஸ்டைல் மட்டும் புதுசாக உள்ள அந்த சென்டென்ஸ். சரிங்களா? இதே பிஎன்எஸ்எஸில் பார்த்தீங்கன்னா
சேம் கண்டென்ட் தான். அது சொல்கிற செக்ஷன் 275. சரிங்களா, இது ஓகே. அடுத்து ஒரு செக்ஷன், முக்கியமான செக்ஷன். இது செஷன் ஸ்டைலும் இல்லை, வாரண்ட் டைலும் இல்லை. திரும்பவும் கன்விக்ஷன் சம்மந்தமாக ஒரு செக்ஷன். ஏன்னா மேடம் இப்போ தான் முடிஞ்சிடுச்சு, அடுத்து ஒரு கன்விக்ஷன் சம்மந்தமாக செக்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஸ்பெஷல் கன்விக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, ஏற்கனவே நம்ம சிஆர்பிசியில் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொசீடிங்ஸ் கமெண்ட்ஸ் ஆகிற அந்த சாப்டர் பார்த்தோம் இல்லையா, அதில் 206 ஒரு ப்ரொவிஷன் பார்த்துருப்போம். அதே பிஎன்எஸ்எஸில் பார்த்தீங்கன்னா 229 அந்த ப்ரொவிஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சம்மன் அனுப்புகிறாங்க இல்லையா, அது வந்து பர்டிகுலராக பெட்டி கேசஸுக்கு மட்டும் அனுப்பும்போது அதுக்கு வந்து ஸ்பெஷல் சம்மன் சொல்லிட்டு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸ்பெஷல் சம்மன்ஸ் இன் பெட்டி கேசஸ் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி பெட்டி கேசஸில் கன்விக்ஷன் கொடுக்குறது வச்சு அந்த அடிப்படையில் தான் இந்த செக்ஷன் இங்கே வச்சுருக்காங்க. அப்போ செக்ஷனில் சொல்லவில்லை என்றாலும் கூட நாம் இங்கே என்ன பண்ணுறோம், ஸ்பெஷல் கன்விக்ஷன் மைண்டில் வச்சுக்கிறோம். அங்கே எப்படி ஸ்பெஷல் சம்மன்னு ஆக்ட்லேயே இருக்கோ, இங்கே ஆக்டில் இல்லைன்னா கூட நம்ம ஸ்பெஷல் கன்விக்ஷன் மைண்டில் வச்சுப்போம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் இந்த கேஸ் அதை பார்த்தோம்னா, பெட்டி கேசஸ்னால் சிஆர்பிசியை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய் தாண்டாத ஃபைன் தரக்கூடிய அந்த குற்றங்கள் பெட்டி கேசஸ் சொல்கிறாங்க. அதே போல் நீங்கள் பிஎன்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா அந்த 1000க்கு பதிலாக 5000 மாற்றி வச்சுருக்காங்க. 5000க்கு மேற்படாத அந்த குற்றங்கள் பிஎன்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும், 1000க்கு மேற்படாத அந்த குற்றங்கள் சிஆர்பிசியை பொறுத்த வரைக்கும். அதான் பெட்டி கேசஸ். அந்த பெட்டி கேசஸில் சம்மன் அங்கே அனுப்புகிறாங்க இல்லையா, அந்த அனுப்புகிற ப்ரொசீஜர் அங்கே சொல்லிட்டாங்க. இப்போ இங்கே கன்விக்ஷன் ப்ரொசீஜர். அவ்வாறு சம்மன் அனுப்புகிறோன்னே அந்த அக்யூஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, கோர்ட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. வராமலே என்ன பண்ணலாம், அதாவது போஸ்ட் மூலமாகவோ ஒரு மெசஞ்சர் மூலமாகவோ ஒரு கடிதம் அனுப்பினால் போதும். அவ்வாறு அந்த கடிதத்தில் என்ன இருக்குன்னா, நான் இந்த மாதிரி சம்மன் அனுப்பிச்சிருக்கீங்கன்னா வந்து அந்த கேஸை ஒத்துக்கிறேன், அதே போல் சம்மனில் குறிப்பிட்ட அந்த தொகையை நான் செலுத்த தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு எழுதி அனுப்பினாலே போதும். இதுதான் அந்த செக்ஷனில் உள்ள சப்செக்ஷன் 1ல் உள்ள விஷயம். அதே சப்செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா, இதே அந்த இடத்துல வந்து அவர் வந்து மெசஞ்சர் மூலமாகவோ இல்லை அட்வொகேட் ப்ளீடர் மூலமோ அந்த வழக்கை அவரோட ஆஜர் இல்லாமல் அந்த கேஸை ஒத்துக்கும்போது அந்த ஃபைன் அமௌண்ட்டை வேணால் அந்த மேஜிஸ்ட்ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம். இதுதான் சப்செக்ஷன் 2ல் சொல்லப்பட்ட விஷயம். இப்போ இதே சேம் கண்டென்ட் தான் பிஎன்எஸ்எஸ் சொல்லியிருக்காங்க. அது சொல்கிற செக்ஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்பெஷல் கன்விக்ஷன் சொல்கிற செக்ஷன் 276 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பெஷல் கேஸ் சம்மந்தமாக உள்ள அந்த கன்விக்ஷன் ஸ்பெஷல் கன்விக்ஷன் ஆக்டில் இல்லைனாலும் நம்ம மைண்டில் நம்ம வச்சுப்போம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு 254 ஆஃப் சிஆர்பிசி, அதாவது என்னென்னா ப்ரொசீஜர் வென் நாட் கன்விக்டட். இப்போ 2 செக்ஷன்லையும் கன்விக்ட் பண்ணலை, இங்கே 2 செக்ஷனில் கன்விக்ஷன் வருது இல்லையா, 252 அண்ட் 253, ரெண்டுத்துலேயும் கன்விக்ஷன் பண்ணாத பட்சத்தில் என்ன ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாங்க, கேஸை ப்ரொசீட் பண்ணணும். அப்போ ப்ராசிக்யூஷனை கேட்டு ப்ராசிக்யூஷன் கொடுக்குற அந்த எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மற்றும் டிஃபென்ஸ் சைடை கேட்டு டிஃபென்ஸ் சைடு உள்ள அந்த எவிடன்ஸ் எல்லாம் எடுக்கணும். சரிங்களா, இதெல்லாம் எடுத்து முடிக்கணும். அதுதான் சப்செக்ஷனில் 1ல் சொன்னாங்க. அதே 254 சப்செக்ஷன் 2ல் சொல்லப்பட்ட விஷயம், அதை தவிர வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா விட்னஸ்க்கு அவங்க சம்மன் அனுப்பிச்சா அதை நீதிமன்றம் சம்மன் அனுப்பணும். அவங்க சாட்சியை வர வைக்கணும்னு சொன்னால் ப்ராசிக்யூஷனும் சரி டிஃபென்ஸும் சரி அவங்களும் சம்மன் அனுப்பணும். சப்போஸ் நீங்கள் வந்து சம்மன் அனுப்பிட்டு ஏற்கனவே வர வேண்டிய சாட்சிகள்கிட்டருந்து டாக்குமெண்ட்ஸ் எதுவும் கொண்டோன்னு சொன்னாலும் அது சம்மந்தமாகவும் சம்மன் அனுப்பலாம். அது சொல்கிற செக்ஷன் தான் சப்செக்ஷன் 2. சரிங்களா, சப்செக்ஷன் 3ங்கிறது காமன் தான். அந்த விட்னஸ்க்குலாம் நம்ம சம்மன் அனுப்புகிறோம் இல்லையா, அதுக்குண்டான அந்த ப்ராசஸ் ஃபீஸை நம்ம தான் கட்டணும். அதுதான் சப்செக்ஷன் 3ல் சொல்லப்பட்ட விஷயம். இப்போ இந்த 254ல் உள்ள அந்த 3 சப்செக்ஷனும் சேமாக அப்படியே என்ன பண்ணுறாங்க, பிஎன்எஸ்எஸ்லேயும் சேம் கண்டென்ட் தான். அது சொல்கிற செக்ஷன் 277. சரிங்களா, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து 278 சம்மன்ஸ் கேஸ் முடியும் தருவாய், அதாவது அக்யூட்டலாக கன்விக்ஷனா. அதில் முக்கியமாக பார்க்கும்போது எப்போதுமே ஃபஸ்ட்டு சப்செக்ஷன் அக்யூட்டில் பற்றி தான் இருக்குங்க இல்லையா. அதை சொல்கிற செக்ஷன் சிஆர்பிசியில் 255. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது போல் 254ல் எவிடன்ஸாக எடுத்து முடித்த பிறகு அவங்க ஹீஸ் ஓன் மோஷன் அவங்க நினச்சா என்ன பண்ணலாம், அந்த அக்யூஸ்ட் வந்து நாட் கில்ட்டி குற்றமற்றவன் நினச்சா ரெக்கார்டு அந்த அக்யூட்டல் பண்ணிவிட்டு அதற்கான காரணத்தை பதிவு செய்யணும். ரெக்கார்டு ஆன் அண்ட் ஆர்டர் ஆஃப் அக்யூட்டல். சரிங்களா, அடுத்து சப்செக்ஷன் 2ங்கிறது கன்விக்ஷனுக்காக கொடுக்குற உள்ள செக்ஷன் சப்செக்ஷன் 2. இதை நல்லா கவனிக்கணுமா. என்னென்னா அவங்க வந்து
கன்விக்ஷன் பண்ண நினச்சிட்டா என்ன பண்ணணும்னா செக்ஷன் 325 சிஆர்பிசி, செக்ஷன் 360 சிஆர்பிசி இருக்குங்களா, அதில் உள்ள அந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அது அந்த ஃபாலோ பண்ணணும். அதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. அதில் எதுவும் இந்த வழக்கு உட்வருதா, அந்த செக்ஷன் கீழே இந்த வழக்கு எதுவும் வருதான்னு பார்த்துட்டு என்ன பண்ணணும், இந்த அக்யூஸ்டை அந்த அந்த கில்ட்டிக்கு ஏற்ற மாதிரி அக்யூஸ்ட் கில்ட்டின்னா என்ன பண்ணணும், சென்டென்ஸாக பாஸ் பண்ணணும். அது எப்படின்னா அக்கார்டிங் டு லா, சட்டம் சொல்லப்பட்ட வகையில் அதை சென்டென்ஸாக பாஸ் பண்ணணும். சரிங்களா? அவ்வாறு பாஸ் பண்ணும்போது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, நம்ம செஷன்ஸ் ட்ரையல்லையும் வாரண்ட் ட்ரையல்லையும் வந்து கொஸ்டின் ஆஃப் சென்டென்ஸ் ஒன்று கேட்டாங்க இல்லைங்களா, அது இங்கே கேட்குன்னு சொல்லவே இல்லை சட்டத்தில். அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். சரிங்களா? இதுதான் சப்செக்ஷன் 2ல் உள்ள விஷயம். இதே சப்செக்ஷன் 3 பார்த்திங்கன்னா அது சும்மா போட்டு குழப்பியிருப்பாங்க. என்னென்னா அந்த அக்யூஸ்டுக்கு பாதகம் இல்லாத வகையில் அந்த தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2ல் சொல்ல மாதிரியே திரும்ப இதையும் சொல்லி நோ வுட் நாட் பி ப்ரிஜுடிஸ் டு தர்பை, அதன் மூலமாக அந்த அக்யூஸ்க்கு எந்த பாதமும் இருக்கக்கூடாது. நல்ல முறையில் அந்த சம்மன்ஸ் கேஸை நீங்கள் வந்து அந்த செக்ஷனுக்கெலாம் வருதான்னு உட்பட்டு அதுக்கப்புறமா தான் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுதான் சப்செக்ஷன் 3ல். அதில் பெருசாக ஒன்றும் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா புரியாத மாதிரியே இருக்கும், எத்தனை படித்தாலும் நமக்கு புரியாத மாதிரியே இருக்கும். சப்செக்ஷன் 2 நல்லா